வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தொன்மை வாய்ந்த வைணவ திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் அம்பாசமுத்திரம் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற தென்னழகர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தென்னழகர் திருக்கோயிலானது அம்பாசமுத்திரத்தில் இருக்கிற கோவில்குளம் என்னும் ஒரு கிராமத்தில் கட்டியிருக்காங்க. இந்த திருக்கோயிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தென்னழகர் தான் இந்த திருக்கோயிலோட மூலவராக இருக்கார். இவர் வேறு யாரும் இல்லை, பகவான் மகாவிஷ்ணுவோட ஒரு ரூபமாக தான் கருதப்படுறாரு. இந்த திருக்கோயிலில் தென்னழகர் சுந்தரவள்ளி சமேதராகவும் சௌந்தரவள்ளி சமேதராகவும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த திருக்கோயிலோட உற்சவ மூர்த்தியாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தரராஜ பெருமாள் தான் இந்த திருக்கோயிலோட உற்சவ மூர்த்தியாக இருக்கார். மற்ற திருக்கோயில்கள் போலவே இந்த திருக்கோயிலையும் துவஜஸ்தம்பம் பலிபீடத்தை காண முடியும். கருடரை கர்ப்பகிரகத்தை பார்த்த வண்ணம் இருக்கிறதையும் பார்க்க முடியும். ஆரம்ப காலத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகமானது காலப்போக்கில் அழிஞ்சு போன காரணத்தினால புதுசாக விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இந்த திருக்கோயிலானது சுமார் 400 வருடம் பழமை வாய்ந்த திருக்கோயிலாக கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆடிப்பூரம், வைகுண்ட ஏகாதசி, கருட சேவை உற்சவம் ஆகிய பண்டிகைகள்லாம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது. நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனால நாங்கள் போடுற ஒரு கோயிலை பற்றின வீடியோ உங்களை அடிக்கடி வந்தாலையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.